மியான்மரில் இருமுறை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஆயிரக்கணக்கான உயிர்களை பழிவாங்கியுள்ளது. இந்த பேரிடரில் 10,000 பேர் வரை சிக்கியிருக்கலாம் என்று அச்சப்படும் நிலையில் 60 மணி நேரத்திற்கும் மேலாக மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2000-ஐ கடந்துள்ளது. சுமார் 4,000 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கம் என்றால் என்ன என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். பூமிக்கு அடியில் அழுத்தம் அதிகமாகி அதனால் சக்தி வெளியேற்றப்படும் போது தளத்தட்டுக்கள் நகர்வதனால் ஏற்படும் அதிர்வுதான் நிலநடுக்கமாகும். இதனை டெக்டோனிக் தட்டுகள் என்று கூறலாம். இந்த அதிர்வுகள் ரிக்டர் அளவு நிலநடுக்கமானியினால் அளக்கப்படுகின்றது. அந்த வகையில் அதிர்வுகள் 3 ரிக்டருக்கும் குறைவாக இருந்தால் நிலநடுக்கங்களை உணர்வது கடினமாகும் என்கின்றனர். லேசான நிலநடுக்கம் ஏற்படும், ஆனால் 7 ரிக்டருக்கு மேல் அதிர்வுகள் பதிவானால் அது பூமியில் பலத்த சேதம் மற்றும் சுனாமியை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றனர். சரி, டெக்டோனிக் தட்டுகள் என்றால் என்ன என்பது தெரியுமா? நம் பூமியின் லிஸ்தோபெரிக் மேற்பரப்பு டெக்டோனிக் தட்டை உருவாக்குகின்றது. இவை பெரிய ஒழுங்கற்ற வடிவிலான திடமான பாறைகளாகும். பூமியின் கடினமான பாறைகள் காற்றினாலும் ஆறுகளாலும் சிறிது சிறிதாக உடைக்கப்பட்டு மலையடிவாரங்களில் தட்டுகளாக படிகின்றன. இந்த டெக்டோனிக் தட்டுகள் தொடர்ந்து மெதுவாக நகரும்போது அவை உராய்வு காரணமாக அவற்றின் விளிம்புகளில் சிக்கிக் கொள்வதனால் விளிம்பில் உள்ள அழுத்தம் உராய்வை கடக்கும் போது அது நிலநடுக்கத்தை உருவாக்குகின்றது. அத்தகைய எதிர்வினை பூமியின் மேலோடு வழியாக, அதாவது பூமியின் இடைப்படுகை வழியாக பயணிக்கும் அலைகளின் வடிவத்தில் ஆற்றலை வெளியிடுகின்றது. இது இறுதியில் பூமியின் மேற்பரப்பான நிலப்பரப்பை உலுக்குகிறது. இந்த பூகம்பம் சம அளவிலான ஒரே மூலத்தால் உருவாக்கப்பட்டு பூமிக்குள்ளேயே அல்லது அதன் மேற்பரப்பில் பரப்பப்படுவதனால் அவை நில அதிர்வு அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. நிலநடுக்கங்கள் 4 முக்கிய வகை மீள் அலைகளை உருவாக்குகின்றன. அவற்றில் 2 பூமிக்குள் பயணிக்கும் உடல் அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. மற்ற 2ம் பூமியின் மேற்பரப்பில் பயணிப்பதால் மேற்பரப்பு அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சரி, நிலநடுக்கத்தை அளவிடும் கருவி என்ன என்பது தெரியுமா? நிலநடுக்கமானி எனும் ஒரு கருவியால் நில அதிர்வு அலைகளின் வீச்சு மற்றும் அதிர்வெண் ஆகியவை பதிவு செய்யப்படுகின்றன. பூமி மற்றும் அதன் மேற்பரப்பு அமைப்பு பற்றிய தகவல்களை இந்த கருவிகள் பதிவு செய்து வருகின்றன. மேலும் மனிதர்கள் மேற்கொள்ளும் சில நடவடிக்கைகள் மூலம் சில செயற்கையான நில அதிர்வுகள் ஏற்படுகின்றன. எண்ணெய், எரிவாயு போன்ற சேகரிப்பு முறைகள் இவற்றுக்கு காரணமாக அமைகின்றன. நில அதிர்வு ஆய்வுகளின்படி செயற்கையான நில அதிர்வு அலைகள் மூலம்தான் சில புதைப்படிவ எரிபொருள் தொழில்கள் இயற்கை எரிவாயு மற்றும் நிலக்கரி பற்றிய தரவை கண்டுபிடிக்கின்றன என்பது தெரிய வந்துள்ளது.